மேரேஜ்க்கு முன்னாடி சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு குட் டேர்ம்ஸ்ல இல்ல அப்படின்னா உடனே வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சில டெசிஷன் எடுத்து குழந்தைய பெற்றுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா குழந்தைக்கு முன்னாடியே அவங்களால சால்வ் பண்ண முடியலன்னா குழந்தைக்கு அப்புறம் அவங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்ப பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். அதுல அட்லாஸ் சஃபர் ஆக போறது அந்த குழந்தையா தான் இருக்கும். அவங்க அடுத்த லைஃப் பார்த்துட்டு போயிடலாம், பட் அந்த குழந்தையோட நிலைமை இருக்கு இல்லையா. ஸோ அதனால குழந்தைக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த யோசிக்க வேண்டியது இருக்கு. ஒரு யானை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனைவி சொல்றாங்க அப்படின்னா, யானை பார்த்து நீ என்ன பண்ண போற, அந்த மாதிரி ஒரு அலட்சியமான, அது வந்து சின்ன விஷயம் தான், சின்ன தேவையா இருந்தாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தாம அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ மேரேஜ் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு விதத்துல அந்த லைஃபை கொண்டு போயிடுவாங்க. ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்க தான் வந்து தன்னுடைய எதிர்காலத்தை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்தக்கூடிய நபர் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து அந்த மேரேஜ் வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த டெசிஷனை வந்து ரீகன்சிடர் பண்ணிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போகலாம்.